தேவ சமூகத்தில் ஆண்டவரே தடைகளை உடைக்கிற ஆவியானவர் எங்களுக்கு முன்பாக நீங்க கடந்து போகிறீங்கப்பா. தடைகளை உடைக்கிறவரை எங்களுக்கு முன்பாக கடந்து போகிறீங்க ஆண்டவரே. அப்பா எங்கள் மத்தியில் நீங்க ஆசீர்வாதங்கப்பா. கண்களை மூடி தேவ சமூகத்துல கர்த்தரை நோக்கி ஹல்லேலூயா 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 இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம்ப்பா, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே எங்கள் அழைத்தவர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்து நடத்துகிறவரே. மாதத்தின் கடைசி நாட்களுக்குள்ளாய் வந்திருக்கிற ஆண்டவரே எங்களை நீர் பலப்படுத்துவதற்காக ஆண்டவரே எங்களை ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களால் அதிசயங்களால் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா, மகிமைப்படுத்துகிறோம் ராஜா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கே 2-3 பேர் என் நாமத்தில் ஒருமத்தில் கூடுகிறார்களோ அவர் மத்தியில் இருப்பேன் என்று சொன்னவர் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் எங்கள் மத்தியில் நீங்க இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. அப்பா நீர் அற்புதங்களை செய்கிறவரே, அதிசயங்களை செய்கிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனே தேவனே உம்மை துதிக்கிறோம். எங்கள் நித்திய கண்மலையே உம்மை துதிக்கிறோம். மகிமைக்கு பாத்திரரே உம்மை துதிக்கிறோம். தேவாதி தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. துதிங்க துதிங்க. தேவ சமூகத்தில் காலை வேளையில நீங்க துதிக்கிற காலை வேளையில கர்த்தர் உங்கள் குடும்பங்களிலே கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதிசயங்களை கர்த்தர் செய்ய போகிறார். தேவனுடைய மகிமை நம்மை ஆசீர்வதித்து நடத்தி கொண்டிருக்கிறது. ஆவியானவருடைய ஆசீர்வாதங்கள் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. தேவன் நம்முடைய மகிமையின் அபிஷேகத்தினால அவருடைய அபிஷேகத்தின் வல்லமையினால உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ரிபாலா தாரா பலா கதானா ரிமானா துரா பரா சங்கனா தாரா ரிபா பபா ரகனா துரா பலாதானா ரிகமானா துரா பரா சங்கனா தாரா. ஆவியானவரே எங்கள் மத்தியில் நீங்க ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் மத்தியில் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களிலே ஆண்டவரே ஆசீர்வாதங்களை தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. ரிபாலாதாரா ரிகமானா துரா சங்கனாதாரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவு கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவு கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. எங்கெல்லாம் தேவன் கேட்பார், சந்தோஷம் நான் காணுவேன். எங்கெல்லாம் தேவன் கேட்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவானே தினம் விசேஷித்தவர், ராஜா நானே தினம் யோசிப்பவர். தேவானே தினம் விசேஷித்தவர், ராஜா நானே தினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் இருந்தோடு வருவதினா, எதினால் இது எதினால் இருந்தோடு இருப்பதினா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதுகாட்டு பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதுகாட்டு பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் நின்னோடு வருவார், அதுபோதும் என் வாழ்விலே ஆமென். அன்பான தேவன் நின்னோடு வருவார், அதுபோதும் என் வாழ்விலே. தேவானே தினம் விசேஷித்தவர், ராஜா நானே தினம் யோசிப்பவர். தேவானே தினம் விசேஷித்தவர், ராஜா நானே தினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் நீர் என்னோடு
மாற்றும் என் நேசர் என்னோடு ஆமே மாறாவின் நீரை தேடாத மாற்றும் என் நேசர் என்னோடு ராஜா மாறாவின் நீரை தேடாத மாற்றும் என் நேசர் என்னோடு தேவ சமூகத்தில் இந்த காலை வேளையில ஒப்பு கொடுங்க வாழ்க்கை எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாலும் இந்த கஷ்டங்களை எல்லாம் பத்திரமாய் மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட வந்து அவன் நம்மோடு கூட வருகிற தேவன் அவன் நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவன் அவன் கரம் பிடித்து ஆசீர்வதிக்கிற தேவன் இந்த காலை வேளையில ஆவியானவர் நமக்கு ஆசீர்வாதம் கொண்டிருக்கிறார் ஒரு இருதயத்தில் இருக்கிற கஷ்டப்படுதல் எல்லாம் என் தேவன் மேல் வைத்து விடுங்க கர்த்தர் உங்களை பாதுகாத்து நடத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் ஹalleluya hallelujah 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 o dibala rabala shadana dibala rabala shadana dibala rabala rabala hallelujah 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 o dibala shadana dibala rabala dibala rabala shadana தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே hallelujah hallelujah மாறாவின் நீரை தேடாத மாற்றும் என் நேசர் என்னோடு ஆமே மாறாவின் நீரை தேடாத மாற்றும் என் நேசர் என்னோடு என் ஏக்கமெல்லாம் தேவன் தீர்ப்பார் சந்தோஷம் காணவே ஆமே ஆமே என் ஏக்கமெல்லாம் தேவன் தீர்ப்பார் சந்தோஷம் காணவே அன்பான தேவன் என்னோடு வருவார் அதுபோதும் என் வாழ்வில் அன்பான தேவன் என்னோடு வருவார் அதுபோதும் என் வாழ்வில் இயேசுவே மாறாவின் நீரை தேடாத மாற்றும் என் நேசர் என்னோடு வந்ததரவா ஒரு கவனதரவலகதரா விமானதுரவலசதரதரா விபவலகதுரவலகதரா விமானதுரவலகதரா அற்புதங்களை செய்கிறவரே அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு காண்கிறவரே உமக்கு மகிமை செலுத்துகிறவர்கள் கடந்து வந்திருக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறவர்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய கசப்புகள் ஆண்டவரே எங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் தீர்க்கிற தேவ ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா ஹalleluya hallelujah 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 இயேசுவே உமக்கு நன்றி ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே ஹalleluya நேசரின் ரத்தம் மேலே இருக்காதே சாத்தான் நேசரின் ரத்தம் மேலே இருக்காதே சாத்தான் பாசம சிலுவையில் வரினார் பாவத்தை வென்று விட்டார் இயேசு பாசம சிலுவை பலியானார் பாவத்தை வென்று விட்டார் ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அழகாது எந்த தீங்கும் தீண்டாது ஆமே ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அழகாது இயேசுவே எந்த தீங்கும் தீண்டாது உமக்கு உதவினர் இயேசுவே இனியும் காத்திடுவார் உமக்கு உதவினர் இயேசுவே இனியும் காத்திடுவார்
கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். யாக்கோபு ஜெபித்த போது, யாக்கோபு ஜெபித்த ஜெபத்துல அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே சமாதானத்தோடு மீண்டும் திரும்ப வர பண்ணுகிறார், நீர் எனக்கு தேவனாய் இருப்பீர் என்று சொல்லி ஒரு பொருத்தனையோடு ஜெபம் பண்ணின யாக்கோபு கர்த்தர் வெறும் கையாய் அழைத்த, வெறும் கையாய் கடந்து போன யாக்கோபு திரும்ப வரும்போது 2 பரிவாரங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவன் திரும்ப வருகிறார். சொல்லுகிறார், ஆண்டவரே நான் யோர்தானை வெறும் கோலும் கையுமாய் கடந்து வந்தேன், ஆனாலும் ஆண்டவரே இந்த 2 பரிவாரங்களையும் தந்து என்னை ஆசீர்வதித்த தேவனே நீரே எங்களுக்கு தேவன் என்று சொல்லி யாக்கோபு தேவனுடைய சமூகத்தில் ஒரு பொருத்தனையோடு ஜெபம் பண்ணது போல இந்த காலை வேளையில் அந்த தேவ ஜனமே ஒரு தேவ சமூகத்தில் அப்பா நான் என் சமாதானத்தோடு அனுப்புவதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓரை பாலாதாராதாரா திமனதுரவன சக்கராதாரா திகமனார துரவன சதே திமனதுரவன சக்கமனாராதாரா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. தகப்பனே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓரை பாலாதாரா சக்கராதாரா திமனதுரவன ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றியானவரே, நன்றியானவரே, நன்றியானவரே. அற்புதங்களை செய்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சமாதானத்தோடு திரும்ப வர பண்ணுகிறவர், எங்களை சமாதானத்தோடு அனுப்புகிற ஆவியானவரே என் தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோமானவரே. என் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மதுரமாய் மாற்றுகிற தேவன் எங்களோடு கூட உண்டப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓரி பலதரபலதரபலதரபலதரா ரிகபலதரஷதரதரபலகதனா ரிமனதுரபரஷதரதுனபனதனா. ஆண்டவரே என் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் பாடுகள் வந்தாலும் எல்லாவற்றையும் உங்கள் மேல நான் வைத்து விட்டு ஆண்டவரே சமாதானத்தோடு எங்களை அனுப்புகிறார் தேவன் எங்களோடு கூட உண்டு, எங்களோடு கூட உண்டு. ஆண்டவரே தகப்பனே நீர் அற்புதங்களை செய்கிறவர். யாக்கோபு தேவனை நோக்கி ஜெபித்த ஒரு காரியம், தேவனோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி ஆண்டவரே என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்ப வர பண்ணிவினால் கர்த்தர் எனக்கு தேவன் என்று சொல்லி யாக்கோபு தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணினான். சமாதானத்தோடு என் தகப்பன் வீட்டுக்கு என்னை அழைத்து வந்த தேவன் நீங்க நல்ல தேவன். ஆண்டவரே இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை, சமாதானத்தோடு உங்கள் தகப்பன் வீட்டுக்கு கர்த்தர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள், கஷ்டங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தருகிற தேவன். அவர்களோடு கூட உண்டு, அவர்களோடு கூட உண்டு. எத்தனை இடர்கள் வந்தாலும் ஆண்டவரே உங்களை விட்டு பிரிப்பதற்கு ஒன்றுமில்லை. ஆண்டவரே தகப்பனே உங்களுடைய கருத்தில் எங்களை ஒப்பு கொண்டிருக்கிறோம், உங்களுடைய கருத்தில் எங்களை ஒப்பு கொண்டிருக்கிறோம். தேவ சமூகத்தில் தாழ்த்துவோம். இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை. ஆண்டவர் நமக்கு ஜீவனை தந்து நம்மை பாதுகாக்க, ஜீவனை தந்து நமக்கு கிருபையாய் நம்மை நடத்தியிருக்கிறோம். Thank you, Jesus. போதுமை மாடி போர் மாடிந்திடவே உமக்காய் தீரவோ பலன் கொடுப்பேன். போதுமை மாடி போர் மாடிந்திடவே உமக்காய் தீரவோ பலன் கொடுப்பேன். அவமானம் நிந்தை சிலுவைதனை, அவமானம் நிந்தை
சிலுவைதனை அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன், அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன். கரங்களை உயர்த்தி உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உமக்காகத்தானே ஐயா, இந்த உடலோ உள்ளமெல்லாம் அந்த உமக்காகத்தானே ஐயா. எனது ஜீவனை மதிக்கவில்லை, ஒரு பொருட்டாய் நான் கணிக்கவில்லை. எனது ஜீவனை மதிக்கவில்லை, ஒரு பொருட்டாய் நான் கணிக்கவில்லை. எல்லோருக்கும் நான் எல்லாமே, எல்லோருக்கும் நான் எல்லாமே, அனைவருக்கும் நான் அடிமையானே. ஆண்டவரே அனைவருக்கும் நான் அடிமையானே, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உலகோ உள்ளதெல்லாம் அந்த உமக்காகத்தானே ஐயா. இந்த உலகோ உள்ளதெல்லாம் அந்த உமக்காகத்தானே ஐயா. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன், மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன். மனநிறைவோடு பணி செய்வேன் ஆண்டவரே, மனநிறைவோடு பணி செய்வேன். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலோ உள்ளமெல்லாம் அந்த உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலோ உள்ளமெல்லாம் அந்த உமக்காகத்தானே ஐயா. ஒப்பு கொடுக்கும். எத்தனை இடர்கள் வந்தாலும்
எதுவும் என்னை பிரிக்காது. ஆண்டவரே, உம்மை பற்றுகிற விசுவாசத்துல கரத்தை பிடித்து நாங்கள் இன்னும் ஓடுவதற்கு கர்த்தர் எங்கள் பலத்தை தருகிறதுக்காக உங்களுடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, யாக்கோபு ஜெபித்தது போல என் தகப்பன் வீட்டுக்கு என்னை சமாதானத்தோடு அழைத்து கொண்டு வந்த என் தேவனே, நீர் எங்களுக்கு தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, நீரே சகலவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் நல்ல பிதாவே, உங்களை அங்கு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த கால வேளையிலே உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உங்களுடைய வார்த்தைக்காக செபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை கொடுக்கிற அடியனை கர்த்தர் மறைத்து வெளிப்படுங்க. இந்த வார்த்தைகள் ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். உங்களுடைய சமூகத்தை தாழ்த்துகிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்களுக்கு நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் வரப்போகிற இயேசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அற்புதங்களை கர்த்தர் செய்ய அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். 21 நாள் உபவாச ஜெபத்தை குறித்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை அப்போஸ்தலருக்கு எழுதின நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். அப்போஸ்தலர்கள் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்க கொர்நேலியு என்கிற மனுஷனுடைய ஜெபத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இந்த காலை வேளையில ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு கேளுங்க. கர்த்தர் அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கை செய்வார். கொர்நேலியுவின் ஜெபத்தை குறித்து நாளில நம்ம பார்க்க போகிறோம். கொர்நேலியு என்று சொன்னால் அதுக்கு கொர்நேலியு என்ற அந்த பேருக்கு அர்த்தம் என்று சொன்னால் கொம்பு அல்லது உறுதியான என்கிற அந்த பொருள்படும். இது அவனுடைய பேர் லத்தீன் மொழியிலே சொல்லப்பட்டிருக்கிறது கொர்நேலியு. இவன் யார் என்று சொன்னால் 1வது வசனத்திலே தெளிவாக சொல்லப்படுகிறது. இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாக இருக்கிறார். இத்தாலியா பட்டாளம் என்கிற ஒரு பட்டாளத்திலே 100க்கு அதிபதி. அது மாத்திரமல்ல, இவன் ஒரு புறஜாதியான மனுஷன். செசரியா பட்டணத்தில் இருக்கிற ஒரு மனுஷன். இவன் கர்த்தரை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த நாட்களிலே, அப்போஸ்தலர்கள் காலத்திலே இப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதனை கண்டு தேவன் இந்த நடவடிக்கைகளை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவனுடைய ஜெபங்களும் தர்மங்களும் தேவனுடைய சமூகத்திலே வந்து எட்டினது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. கொர்நேலியுடைய குணம் என்னவென்று சொன்னால் அவன் ஒன்று தேவ பக்தியுள்ள மனுஷன். கொர்நேலியுடைய குணத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது வசனம் தெளிவாக சொல்லப்படுகிற 2வது வசனத்திலே அவன் தேவ பக்தியுள்ளவன். 2வது தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவன். இல்லையா? அவன் மட்டும் பயந்தவன் அல்ல, தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவன். அது மாத்திரமல்ல, ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்த ஒரு மனிதன். இல்லையா? இவனுக்கு கொர்நேலியுவை குறித்து ஆண்டவர் ஏன் நடவடிக்கைகள் வைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த அதிகாரத்தை ஃபுல்லா நீங்க வாசிக்கும் போது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். அவன் தேவ பக்தியுள்ள, தேவனுக்கு பயந்து நடக்கிற, தர்மங்களை செய்கிற ஒரு தேவ மனிதன் மாத்திரமல்ல, தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மனுஷன். எப்படி என்று சொன்னால் அவன் ஜெபிக்கிற மனுஷனாக. இல்லையா? கொர்நேலியு சரித்திரத்தை குறித்து பார்க்கும்போது அங்கே இருந்த விசுவாசிகள் நிமித்தமாக கொர்நேலியுவுக்கு தேவனுடைய வார்த்தைகள் சொல்லப்பட்டு அவன் தேவன் பேரிலே பயத்தோடும் பயபக்தியோடும் தேவன் யார் என்று அறிந்து, இயேசு கிறிஸ்து யார் என்று அறிந்த கொர்நேலியுவுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். அல்லேலூயா. அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்த ஒரு தேவ மனுஷன், ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன். ஜெபிக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவனை மாத்திரமல்ல, அவன் குடும்பத்தார் அனைவருக்கும் கர்த்தர் ஆசீர்வாதங்களை தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்படி அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது
தேவ தூதனை ஆண்டவர் அனுப்புகிறார். 3வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது பகல் இங்க 9ஆம் மணி நேரத்துல பாருங்க, ஜெபிப்பதற்கு அவனுக்கு டைம் இல்லை. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு மனிதன் அவன் ஜெபம் பண்ணும்படியாக கடந்து போன போது தேவதூதனுடைய தரிசனத்தை பண்ணான். தேவதூதனுடைய தரிசனத்தை கண்டதுக்கு அப்புறம் அவன் தேவதூதனை உற்று பார்த்து நீங்க யார் என்று சொல்லி பயத்தோடு கேட்கிறான். அவன் உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்று சொல்லி அவனை கூப்பிட்ட போது தேவதூதன் அங்க பதில் கொடுக்கிறான். என்ன பதில் கொடுக்கிறார் என்று சொன்னால், தூதன் கொர்நேலியுவுக்கு பதில் கொடுக்கிறான். என்னவென்று சொன்னால், முதலாவது அவனுடைய குணாதிசயங்களை பார்த்தோம் அல்லவா, அவன் எப்படிப்பட்டவனா, தேவ பக்தியுள்ளவனா இருந்தான். ஆனால் தேவ தூதன் சொல்லுகிற காரியம், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக இருந்தது. முதலாவது என்ன வெளிப்பட்டது அவனுக்கு? ஜெபங்கள். உன்னுடைய ஜெபங்கள் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக இருந்தது என்று சொல்லுவாங்க. அல்லேலூயா. நாம் ஜெபிக்கிற நம்முடைய ஜெபம் தேவனுக்கு நினைப்பூட்டுகிறதா இருக்கு. நம்முடைய ஜெபங்கள் எப்படிப்பட்டதா இருக்குது? இந்த நாட்களிலே ஜெபம் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. அதற்காகத்தான் சபைகளிலே உபவாச ஜெபங்களை வைக்கிறார்கள். உபவாச ஜெபம் எதற்கென்று சொன்னால், தேவனோடு இருக்கிற உறவில இன்னும் ஐக்கியப்பட்டு தேவனோடு இருக்கிற அந்த காரியத்தில் இன்னும் மேன்மைப்பட வேண்டும் என்று சொல்லிதான் சபைகளிலே உபவாச நாட்கள் இந்த நாட்களிலே வைத்திருக்கிறார்கள். தேவ சமூகத்தில் நீங்க உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்ய உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கொர்நேலியுடைய குணம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ பக்தியுள்ளவன் என்று சொல்லி. ஆனால் தூதன் சொன்னபோது முதலாவது என்னவாம்? ஜெபங்கள் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக இருக்கும். நாம் ஜெபிக்கிற நம்முடைய ஜெபம் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக இருக்க வேண்டும். ஒரு காரியம் எலியாவை குறித்து நம்ம பார்க்கும்போது யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எலியாவை குறித்து, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்து அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணின ஒரு தேவ மனுஷன். அல்லேலூயா. அவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன் தான். மனுஷனாய் பிறந்து பாடுகளை அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருந்த அவன் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எலியா மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். 3 வருஷம் 6 மாதமும் பூமியில் மழை பெய்யவில்லை. அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இங்க கொர்நேலியு ஜெபம் தேவனுக்கு உகந்த ஜெபமா இருந்தது. அவனுடைய ஜெபங்கள் தான் முதலாவது தூதன் சொன்னபோது ஜெபங்கள் தான், உன்னுடைய ஜெபங்களும் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியிலே வந்து எட்டினது என்று சொல்லி. அல்லேலூயா. நம்முடைய ஜெபங்களும் நம்முடைய தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இவன் புறஜாதி தேசத்தில் உள்ள கொர்நேலியுவின் ஜெபம் தர்மங்களும் தேவ சந்நிதியில் வந்ததற்கு காரணம் என்னவென்று சொன்னால், தேவனை முழுமனதாக தேடினான். அவன் தேடிக்கொண்டிருந்த சமயத்துல தேவ தூதன் அவனுக்கு தரிசனமாகி, நீ யோப்பா பட்டணத்திலே பேதுரு என்கிற ஒரு மனுஷனை, தேவ மனுஷன் இருக்கிற, அவன் அழைத்து கொண்டு வா என்று சொல்லி அங்க அவன் தெளிவாக சொல்லுகிறான். 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது தேவ தூதன் கொர்நேலியுவுக்கு சொல்லுகிற வார்த்தை, பேதுருவை அழைத்து கொண்டு வா. அல்லேலூயா. அப்போஸ்தலனாய் இருக்கிற பேதுருவை அழைத்து கொண்டு வந்தாய் என்று சொன்னால் அவன் வந்து காரியத்தை உனக்கு தெளிவாக வெளிப்படுத்துவான் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். வாசிக்கும் போது வாசிக்கலாம். 6வது வசனத்தை வாசிக்கலாம். இங்க தேவதூதன் சொல்றான், அந்த பேதுரு எங்க இருக்கிறான், அவன் வீடு எங்க இருக்குதுன்னு சொல்லி தெளிவாக மேப்பு கொடுக்கிறான். ஜெபிக்கிற ஒரு மனுஷனிடத்துல ஆண்டவர், ஜெபிக்கிற ஒரு மனுஷனிடத்துல தன்னுடைய காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்த அவர் வெளிப்படுத்தாமல் இருக்கிறது. அல்லேலூயா. இங்க இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்திற்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்னும் மறுபேறு கொண்ட சீமோனை அனுப்பி அவன் தோல் பதனிடுகிறவனையே சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் தங்கி இருக்கிறான். அவன் வீடு எங்க இருக்குதான்? கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்று சொன்ன உடனே கொர்நேலியு தாமதிக்கவே இல்லை. ஏன்னா தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு அவ்வளவு வாஞ்சியுள்ள ஒரு மனுஷன். அல்லேலூயா.
சொல்றான் 7வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வாசிக்கும் போது, தன்னோடு பேசின தூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷர் 2 பேரை அழைக்கிறான். 2 பேர்ல ஒருத்தன் எப்படி இருக்கலாம், தேவ பக்தியில ஒருவனையும் அழைத்து. ஏன்னா போலீசார் 2 பேருமே யுத்தத்துக்கு போறவங்க தான், அவங்களுக்கு அந்த காரியத்தை தெரியாது. ஆனால் அதிலும் ஒருவனை கண்டுபிடிக்கிறான். என்னவென்று சொன்னால், தேவ பக்தியுள்ள ஒருவனை அழைத்து அவனுக்கு தெளிவாக எல்லாவற்றையும் சொல்லி யோப்பா பட்டணத்துக்கு அனுப்புகிறான். யோப்பா பட்டணத்துக்கு போகும்போது பேதுரு ஜெபம் பண்ணும்படியாக கடந்து போகிறான். அல்லேலூயா. இங்க கொர்நேலியு ஜெபம் பண்ணும்போது தூதன் தரிசனமாகி கொர்நேலியுக்கு தெளிவான வார்த்தையை கொடுக்கிறான், பேதுரு அழைத்து கொண்டு வா என்று சொல்லி. இங்க 2வது பேதுரு ஜெபம் பண்ண போகிறான். 9வது வசனத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா. அங்க 9ஆம் மணி நேரத்துல கொர்நேலியு ஜெபம் பண்ண போறான். மறுநாளிலே 6ஆம் மணி வேளையில பேதுரு ஜெபம் பண்ணும்படியாய் மேல் வீட்டறையில் போன போது அங்கே ஒரு தரிசனத்தை காண்கிறான். என்னவென்று தரிசனம் என்று சொன்னால், வானம் திறக்கிறது, மேலிருந்து ஒரு வலையிலே சகலவித மிருகங்களும் அங்கே இருக்கிறது, அதை அடித்து புசி என்று சொல்லி தேவன் அவனோடு பேசுகிற காரியத்தை ஒரு தரிசனத்தை அவன் காண்கிறான். எப்படி என்று சொன்னால், அவன் மிகுந்து பசி அடைந்து சாப்பிட மனதாயிருந்து அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞானதிருஷ்டி அடைந்து, பேதுரு ஞானதிருஷ்டி அடைந்து வானம் திறக்கிறதாகவும் 4 முனைகளிலும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையிலே விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரு பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து குசி என்று அவனுக்கு சொல்லும் சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலும் புசிப்பதில்லை என்று சொல்லி அங்க பேசிக் கொண்டிருக்கிறான். ஒரு தரிசனம் கண்டு அந்த தரிசனத்துல அவன் பேசிக் கொண்டிருக்கிற ஆண்டவர் சொல்றாரு, நீ அடுத்து புசி என்று சொல்லி. அப்ப சொல்றான், தேவன் சுத்தமாக்கிறவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரம் சத்தம் அவனுக்கு உண்டான போது 3ஆம் தரமே அப்படி உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு எடுக்கப்பட்டது. இதை குறித்து பேதுரு சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். ஏன் இந்த தரிசனம் வந்துச்சு, எதற்காக இந்த தரிசனத்தை ஆண்டவர் எனக்கு ஜெபம் பண்ணும் போது கொடுத்தார் என்று சொல்லி அவன் சிந்தித்துக் கொண்டிருந்த போது பேதுருவை தேடின மனுஷர்கள் அவன் வீட்டு வாசலில் வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுப்பார் என்று சொன்னால், ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுப்பார் என்று சொன்னால், அந்த தரிசனத்துக்கு உண்டான விளக்கத்தையும் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுரு தன் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகிற, இதோ கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர் சீமோனுடைய வீட்டை விசாரித்துக் கொண்டு வாசற்படியிலே வந்து நின்றார்கள். தரிசனம் எப்படி நிறைவேறது பாருங்க. கொர்நேலியு 9ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ண போனார். தேவதூதன் பேதுருவை அழைத்துக் கொண்டு வரும்படியாக ஆட்களை அனுப்புகிறார். அதே போல பேதுரு 6ஆம் மணி வேளையில ஜெபம் பண்ணும்படியாக மேல் வீட்டிலே ஏறின போது ஒரு தரிசனம் கண்டு அதை சிந்தித்துக் கொண்டிருந்த போது கொர்நேலியு அனுப்பின மனுஷன் தடை இல்லாமல் பேதுருடைய வீடு தங்கியிருந்த இடத்துல வாசற்படியில நின்று பேதுருவை தேடிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நமக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார், ஒரு காரியத்தை செய்தார் என்று சொன்னால் அதுக்குண்டான வழிவாசல் எல்லாவற்றையும் தெளிவாக எடுத்து உரைக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எலியாவை காரியத்தை நீங்க எடுத்து பார்க்கும் போது அவர் கருத்தா ஜெபித்து மழை பெய்யாதபடிக்கு 3 வருஷம் 6 மாசம் மழையே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த வார்த்தை ஆண்டவர் கனப்படுத்தினார். மீண்டும் எலியா ஜெபம் பண்ணின போது தேசத்துல மழையை கர்த்தர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. அதற்கு முன்பாகவே எலியா ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். என்னவென்று சொன்னால், எலியா கர்த்தருடைய தேவ ஜனங்களை ஒருமனப்படும்படியாக எலியாவுடைய காரியத்தை குறித்து நீங்க வாசிக்கும் போது, எலியா பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் தேவனுக்கு வைராக்கியம் உள்ள மனுஷன். அவன் 450 பாகால் தீர்க்கதரிசிகளையும் 400 தோப்பு விக்கிர தீர்க்கதரிசிகளும் ஒரே இடத்துல கூடி வர செய்து, எலியா தேடி போகல, எலியாவை தேடி அவர்கள் கடந்து வந்தார்கள். வந்த 850 பேரையும் அந்த கர்மேல் பர்வதத்துல அவள் வெற்றி கொண்டு போட்டான். ஒரே ஒரு ஆள். அல்லேலூயா. 2 ராஜாக்கள் புஸ்தகம்
ராஜாக்கள் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நீங்க வாசிக்கும் போது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எலியாவை குறித்து நீங்க வாசிக்கும் போது அவர் தேசத்திலே தேவனுக்கென்று வைராக்கியம் பாராட்டின ஒரு தேவ தீர்க்கதரிசியான ஒரு மனுஷன். 850 பாகால் தீர்க்கதரிசியை கொன்று போட்ட எலியா எசபேலுடைய வார்த்தையை கேட்டு மனமறிந்து. நமக்கு அநேக ஜெபத்தை குறித்து கேள்விகள் பதில் வராமல் இருக்கலாம், அது நிமித்தம் மனமறிவு இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் சொன்னதை செய்கிற வரைக்கும் நான் உன்னை கைவிடுகிறதில்லை என்று சொன்னார். அல்லேலூயா. தேவன் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் ஆண்டவர் நம்மை கைவிடுகிறவர் அல்ல, நம் கரம் பிடித்து நடத்துகிற தேவன். நீங்க அவரை கரத்தை பிடித்தீங்கன்னா விட்டு விடுவீங்க, ஆனால் அவர் நம்முடைய கரத்தை பிடித்தார் என்று சொன்னால் ஒரு நாளும் ஒருபோதும் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. சொன்னதை செய்கிற வரைக்கும் என்னை ஆசீர்வதித்து நடத்த வல்லவர். அல்லேலூயா. எலியா அந்த எசபேலுடைய வார்த்தை கேட்டு மனம் அடித்து சூரச்செயல் கீழே போய் படுத்துட்டார். அடுத்ததுக்கு அப்புறம், ஆண்டவரே என் பிதாக்களை பார்க்க நான் நல்லவன் அல்ல, என் ஆவி எடுத்துக்கொள்ள. எது? எசபேலுடைய வார்த்தை கேட்ட தீர்க்கதரிசி. அதுக்கு முன்பாடிதான் 850 தீர்க்கதரிசியை கொன்று வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி சர்வாங்க தகன பலிகளே தண்ணி எல்லாம் நக்கி போட்ட அற்புதத்தை செய்து தேவ ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்களை தேவனுக்கு முன்பாக திருப்பின ஒரு தேவ ஊழியக்காரன் எசபேலுடைய வார்த்தை கேட்டு மனமறிந்து போனான். ஆனா கொர்நேலியு அப்படி அல்ல. தேவன் சொன்ன வார்த்தையை விசுவாசித்து தேவன் சொன்னபடி பேதுருவை அழைத்துக் கொண்டு வருவதற்கு ஆட்களை அங்கு அனுப்பினார் என்று சொல்லி பார்த்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நடந்த சம்பவம் என்னவென்று சொன்னார் வாசிக்கும் போது, பேதுரு அதை சிந்தித்துக் கொண்டிருந்த போது, தரிசனத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்த போது ஆவியானவர் சொல்லுகிறார், எதற்கும் சந்தேகப்படாமல் உன்னை தேடுகிற மனுஷனுடைய கூட போயிடுச்சு. 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆவது வசனம். இந்த தரிசனத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்த பேதுருவுக்கு ஆவியானவர் பதில் கொடுக்கிறார், உன்னை 3 புருஷர்கள் தேடுகிறார்கள், நான் தான் அவர்களை அனுப்பினேன், நீ சந்தேகப்படாமல் நீ அவர்களோட கூட போ என்று சொல்லி தேவன் பேதுருவுக்கு பதில் கொடுக்கிறார். பேதுரு தேவன் அவரை கூப்பிட்டு அவன் வீட்டில் ஏற்றுக்கொண்டு அதற்கு அந்த காரியத்தை கேட்கிறாங்க. நீங்க தேடுகிற நான் தான், நீங்க வந்திருக்கிற காரியம் என்ன என்று சொல்லி கேட்டபோது 22வது வசனத்துல அந்த மனுஷர்கள் அந்த கொர்நேலியுவுக்கு சாட்சி கொடுக்கிறாங்க. ஒரு ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனுக்கு, ஒரு ஜெபிக்கிற ஒரு ஜெப தேவ மனுஷனுக்கு அவன் கூட இருக்கிற மனுஷர்கள் சாட்சி கொடுக்கிறாங்க. என்னவென்று சொன்னால், அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லோராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மாலே சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவதனமாய் கட்டளை பெற்றார் என்று சொல்லி. அல்லேலூயா. ஜெபிக்கிற நமக்கு, ஜெபிக்கிற நம்மை குறித்து மற்றவர்கள் சாட்சி சொல்ல வேண்டும். அங்கே தேடி வந்த கொர்நேலியுடைய படை அந்த 3 சேவர்கள் சொல்றாங்க, நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூதர் எல்லாராலும் நல்லவர் என்று நற்சாட்சி பெற்றவருமாகிய. அல்லேலூயா. நாம் ஜெபிக்கிறோம் என்று சொன்னால் மற்றவர்கள் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. கொர்நேலியுவுக்கு ஏன் கொர்நேலியுவை தேவன் அப்போஸ்தலர்கள் கொர்நேலியுவை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அவன் நல்லவன் என்று நற்சாட்சி பெற்ற ஒரு புறஜாதியான ஒரு மனுஷன். செசரியா பட்டணத்திலே 100க்கு அதிபதியாக இருந்த கொர்நேலியுவின் வாழ்க்கையில ஆண்டவரை தேடி அவன் அற்புதங்களை பெற்றான் என்று சொன்னான். நாம் எவ்வளவு அவனை பார்த்து விசேஷித்தமானவர்கள். அல்லேலூயா. வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்டவர்களுடைய, வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட நம்மை ஆண்டவர் தேடி வந்து ரட்சிப்பை கொடுத்து பெரிதான கிருபையினாலே ரட்சிப்பை கொடுத்து அவர் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்திருப்பார் என்று சொன்னால், நம்முடைய ஜெபங்கள் தேவனுக்கு மிகவும் முக்கியமானதா இருக்கிறது. நம்முடைய ஜெபங்கள் தேவனுக்கு மிகவும் பிரியமுள்ளதா இருக்கிறது. நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம் பக்கத்தில் வந்து நின்று நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய பக்கத்துல வந்து நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவரா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க கரெக்டா நீங்க நோட் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையில நீங்க அதை அபியாசப்படுத்தி பாருங்க.
டெய்லி நீங்க 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் நீங்க 4 மணிக்கு எந்திரிக்கலன்னா ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்புவார். அல்லேலூயா. ஜெபிப்பதற்கு ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்பு. என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவித்த காரியம், நான் என்னோட வாழ்க்கையில அனுபவித்த காரியத்தை தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் ஒரு நாள் 2 நாள் ஜெபிக்காமல் விட்டு நான் 3ஆம் நாள் ஆண்டவர் எங்க அந்த டைமுக்கு ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பதற்கு ஆண்டவர் பக்கத்துல வருவார். நீங்க வேணா யோசித்து, நீங்க வேணா சோதித்து பாருங்க இந்த காரியத்தை உங்க வாழ்க்கையில. நீங்க டெய்லி 4 மணிக்கு ஒரு வாரம் ஜெபம் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் நீங்க எந்திரிக்கல முடியலையேன்னு ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்புவார். அல்லேலூயா. ஜெபிக்கிற தேவ மனுஷனை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். இங்க கொர்நேலியுடைய வாழ்க்கை அவன் எப்படிப்பட்டதா, அவனுடைய சேவகர்கள் அவனுக்கு சாட்சி சொல்ற, நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூதர் எல்லாராலும் நற்சாட்சி பெற்ற கொர்நேலியு தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கும் அழைத்துக் கொண்டு வர சொன்னார் என்று சொன்னபோது, அவன் அழைத்துக் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னபோது பேதுரு அவர்களை உபசரித்து மறுநாளிலே யோப்பா பட்டணத்தில் பேதுரு புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு பிரவேசித்த போது கொர்நேலி என்ன பண்ணுகிறான், ஏன் தேவன் கொர்நேலியை அந்த இடத்துல வைத்திருக்கார் என்று சொல்லி இரண்டாவது ஒரு காரியம், கொர்நேலியு தான் மாத்திரம் அந்த காரியத்தை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கொர்நேலி நினைக்கல. நடந்த காரியம் 24வது வசனம் வாசிக்கலாம். அல்லேலூயா. கொர்நேலியுவே மனுஷன் அனுப்பிட்டான் பேதுருவை கூப்பிட்டு வர சொல்லி. ஆனா பேதுரு வர வரைக்கும் கொர்நேலி அமைதியா இல்ல. என்ன பண்ணுகிறாராம், கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் அழைத்து கொண்டு வந்து பேதுருடைய வார்த்தையை கேட்பதற்கு, தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு காத்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஒரு செபிக்கிற மனுஷன் தனக்காக மாத்திரமல்ல மற்றவர்களுக்காகவும் செபிக்கிற ஒரு மனுஷனா இருக்கு. அல்லேலூயா. கொர்நேலியு என்ன செய்தானா, தான் மாத்திரம் அந்த வார்த்தையை கேட்கக்கூடாது, என்னுடைய உறவுக்காரர்களும் என்னுடைய சிநேகிதர்களும் அந்த வார்த்தையை கேட்க வேண்டும் என்று சொல்லி அவர் எல்லாவற்றையும் அழைத்து கொண்டு வந்து அவருடைய வீட்டிலே காத்திருக்கிறான். காத்திருந்த போது பேதுரு உள்ளே பிரவேசித்த உடனே பேதுரு அந்த கொர்நேலியு என்ன செய்கிறாரா, 100க்கு அதிபதி, அவன் நினைத்தா என்ன வேணா செய்ய முடியும். ஆனால் பேதுருடைய பாதத்தில் விழுந்தான். சொல்றான், பணிந்து கொண்டு பேதுருவனுக்கு, நானும் உன்னை போன மனுஷன் தான், என் காலில் விழாதே என்று சொல்லி அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியானோடு கலந்து அவனிடத்தில் போக்குவரவா இருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு கற்பித்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் என்னை அழைப்பித்த நான் எதிர்பேசாமல் வந்தேன். இப்பொழுது என்ன காரியத்துக்காக அழைப்பித்தீர்கள் என்று கேட்கிறேன் என்று சொன்னபோது கொர்நேலியு சொல்றான், 4 நாளைக்கு முன்பாக இந்த நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்திலே வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அல்லேலூயா. கொர்நேலியு என்ன செய்து கொண்டிருந்தாரா, உபவாசித்து. அல்லேலூயா. அவன் தேவ சமூகத்தில் வெறுமையாக சும்மா அல்ல, உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த ஒரு மனுஷன் எனக்கு முன்பாக நின்று, உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது, உன் தர்மங்களும் தேவ சன்னதியில் எட்டினது என்று சொல்லி மீண்டும் தேவ தூதர் சொன்ன காரியத்தை பேதுருவுக்கு தெளிவாக எடுத்து கூறுகிறார். எடுத்து கூறின உடனே பேதுரு சொல்லுகிறான், தேவன் பட்சபாதம் உள்ளார் என்று சொல்லி 34வது வசனத்தை வாசிக்கலாம். இங்க பேதுரு சொல்றான் கொர்நேலியுவை பார்த்து, பேதுருக்கு கொர்நேலியு யார் என்று தெரியாது. ஆனால் பேதுரு கொர்நேலியுடைய காரியத்தை கேட்டதுக்கு அப்புறம் பேச தொடங்கினார், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி கொர்நேலியு குறித்து பேதுரு சாட்சி சொல்லுகிறான். எந்த ஜனத்திலாயிலும் சரி, நீதியை செய்து அவருக்கு பயந்து நீதியை செய்கிற யாரா இருந்தாலும் சரி, தேவனுக்கு அவன் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி பேதுரு கொர்நேலியுவுக்கு சாட்சி சொல்லுகிறான். இந்த காரியம் எல்லாம் நடந்த பின்பு 36வது வசனத்திலிருந்து
வாசிக்கும் போது பேதுரு பேச தொடங்குகிறார். தேவனுடைய சுவிசேஷ வார்த்தைகள் பேசிக் கொண்டிருக்கும் போது 44வது வசனத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கொர்நேலியுடைய வீட்டில் இருக்கிற எல்லார் மேலும் பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கினது. பேதுரு பேச தொடங்கின சொல்றான், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, எந்த ஜனத்தினாலும் தமக்கு பயந்து நீதியை செய்கிற யாரா இருந்தாலும் அவருக்கு உகந்தவர் என்று சொல்லி ஆண்டவர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி கொர்நேலியுவுக்கு சாட்சி சொன்னதுக்கு அப்புறம் அவன் தேவனுடைய சமூகத்தில் வார்த்தைகளை பேச தொடங்கின உடனே இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற அந்த வீட்டிலே கூடிக்கொண்டிருக்கிற எல்லார் மேலும் பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கினது. அல்லேலூயா. யாரும் விலகி போகல, அபிஷேகத்தை எல்லாரும் பெற்றுக் கொண்டார்கள். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் கொர்நேலியு தான் மாத்திரமல்ல, தன் குடும்பமும் தன் உறவினர்களும் தன் நண்பர்களும் சிநேகிதர்களும் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த இருதயம் அவனுக்குள் இருந்தபடியால், அந்த இருதயம் ஏன் அவனுக்குள் வந்தது என்று சொன்னால் அவன் ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரன். அல்லேலூயா. அவன் ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு ஜனங்கள் எத்தனையோ பேர் ஜெபிக்காமல் இருந்தாலும் கொர்நேலியு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ மனுஷன். உபவாசித்து ஜெபித்த போது கர்த்தர் அவன் குடும்பத்தில் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார், அதிசயங்களை செய்ய ஆரம்பித்தார். என்னவென்று சொன்னால் கூடி வந்திருக்கிற யாவரும் மேலும் ஆவியானவருடைய அபிஷேகம் இறங்குகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவுடனே கூட வந்திருக்கிற விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்டபோது பரிசுத்தாவின் வரம் புறஜாதிகள் மேலும் ஒரு பொழிந்தள்ளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அல்லேலூயா. கூடி வந்திருக்கிற ஜனங்கள் பேதுருவோடு வந்த எல்லாரும் பிரமித்து போனார்கள். ஏன்னா புறஜாதி மேல அபிஷேகம், பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கினதை குறித்து எல்லாரும் பிரமித்து கலங்கி நின்றார்கள். அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் நம்மை அவர் ரத்தம் சிந்தி மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுரு நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற அவர்கள் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று சொல்லி எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்தார். அல்லேலூயா. தேவன் நம்ம எதற்காக அழைத்திருக்கார், ரட்சிப்பு எதற்கு கொடுத்திருக்கார், அபிஷேகத்தை எதற்கு கொடுத்திருக்கார், நீங்க ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பெந்தகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் ஒருமனப்பட்டு மேல் வீட்டிலே 120 பேர் கூடி ஜெபித்தார்கள். பேதுரு படிப்பறிவில்லாத பேதுரு எழுந்து பிரசவம்னா 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார் ஒரே நாள்ல. ஏன்? அபிஷேகத்தின் வல்லமை, ஜெபிக்கிற தேவ பிள்ளையோட அபிஷேகம் தேசத்திலே பற்றி எரியும். அல்லேலூயா. தேவன் நம்மை வெறுமையாக அல்ல, தேவனுக்கு எழுதி பிரகாசிக்கும்படியாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். நம்மை தெரிந்து கொண்டிருக்கிற தாயின் கருவில் உருவாகும் முன்னே கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் எதற்காக? நீ ஜெபிக்க வேண்டும். தேவ சமூகத்திலே தங்களை தாழ்த்தி நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் குடும்பங்களில் ஒரு மாற்றத்தை கட்டளையிட வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. வசனத்தை கேட்ட யாவரும் மேலும் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் இறங்கினார். இந்த காலை வேளையில வசனத்தை கேட்கிற தேவஜனமே, அபிஷேகத்தை பெற வேண்டும் என்று தாகத்தோடு நீங்க இருப்பீங்க என்று சொன்னால் நீங்க ஜெபிக்கும் போது ஆவியானவர் உங்களுக்கு அபிஷேகத்தின் வல்லமையை தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பாக அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டதுக்கு அப்புறம் தான் நான் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆவியானவர் அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறம் தான் ஞானஸ்தானத்தை நான் எடுத்தேன். ஏன்னா என்னோட தாகன அபிஷேகத்தை பெற வேண்டும் என்று சொல்லி ரட்சிக்கப்பட்ட ஒரே மாசத்துல நான் அபிஷேகத்தை பெற்று, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று நான் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்த கர்த்தர் இம்மட்டுமே நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவருடைய அபிஷேகம் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னவர். நீங்க வாஞ்சையோடு தாகத்தோடு இருப்பீங்க என்று சொன்னால் அபிஷேகத்தின் வல்லமை உங்கள் மேல ஊற்றப்படும். அல்லேலூயா. கொர்நேலியு செய்த காரியம் தான் மாத்திரமல்ல, தான் மாத்திரம் அந்த அபிஷேகத்தை பெற்று தான் மாத்திரம் நன்மையை பெற வேண்டும் அல்ல, தன் எல்லாரும் நன்மையை பெற வேண்டும் என்று சொல்லி அவன் எல்லாவற்றையும் கூட்டி சேர்த்தான். அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஜெபத்தை உங்களுக்காக மாத்திரமல்ல, குடும்பத்திற்காகவும் உறவினர்களுக்காக எனக்கு ஜெபிக்கும் போது அவர் குடும்பத்தில் கர்த்தர் ஒரு மாற்றத்தை கட்டளையிட வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கொர்நேலியின் வீட்டிலுள்ள அனைவரும் மேலும் பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கி எல்லோரும் பல பாஷைகளை பேசத் தொடங்கினதே. பேதுருவோடு கூட வந்த விருத்த சேதனம் உள்ள யூதர்கள் கண்ட விசுவாசிகள் கேட்டபோது பரிசுத்தாவின் வரம் புறஜாதிகள் மேல் ஒழுங்கருளப்பட்டதை குறித்து பிரமித்து போனார்கள்.
அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் யூதனுக்கு மட்டும்தான் ரட்சிப்பு, யூதனுக்கு மட்டும்தான் அந்த அபிஷேகம் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்தவர்கள் மேல, நினைத்துக் கொண்டிருந்த அந்த ஜனங்களுக்கு தேவன் ஒரு மாற்றத்தை காண்பித்தார். புறஜாதியான் மேலும் பரிசுத்தாபிஷேகம் இறங்கும் என்று சொல்லி அப்போஸ்தலர் நாட்களிலே கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த காலை வேளையில கொர்நேலியுவின் ஜெபம் அவனை மாத்திரமல்ல அவன் குடும்பத்தார் அனைவருக்கும் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டது என்று சொன்னார். நம்முடைய ஜெபம் நம்முடைய குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, நாம் தங்கியிருக்கிற தேசத்துக்கும் ஆவியானோட அபிஷேகத்தை பெற அது பலம் உள்ளதாக. அல்லேலூயா. தேவ சமூகத்திலே தலைகளை தாழ்த்தி கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ஒரு மனுஷனுடைய ஜெபம் அவன் குடும்பம் முழுவதும் ரட்சிப்பின் வழியில் நடத்தும் என்று சொன்னால் நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கு? இந்த காலை வேளையில உங்களை நீங்களே சோதித்து பாருங்க. நீங்க சோதித்து பாருங்க, நீங்க சோதித்து பாருங்க. கொர்நேலியுவின் ஜெபம் தேவனுக்கு நினைப்பூட்டுதலா இருந்தது. முதலாவது ஜெபங்களும் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுது என்று சொல்லி சேவகர்கள் அவருக்கு சாட்சி சொல்றாங்க. தேவனுக்கு நீதிமானும் தேவனுக்கு பயந்து யூதர் எல்லாரும் நற்சாட்சி பெற்றவர் என்று சொல்லி தூதன் வந்து சொல்றான் உன் ஜெபங்கள் தேவ சமூகத்தில் கேட்டது என்று சொல்லி. பேதுருவும் சொல்றான் தமக்கு எந்த ஜனத்திலாவது தமக்கு பயந்து நீதியை செய்கிறவன் கர்த்தருக்கு உகந்தவன் என்று சொல்லி. கொர்நேலியு தேவனுக்கு உகந்த ஒரு தேவ மனுஷனாய் வாழ்ந்தான். ஒரு மனுஷனுடைய கொர்நேலியுடைய ஜெபம் அவனுடைய வீட்டார் இருக்கிற சகோதர சிநேகிதர் உறவின்புற எல்லார் மேலும் அபிஷேகத்தை பெறப்பெற்றது. அவன் குடும்பத்தில் ரட்சிப்பை அவன் கொடுத்தார். நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டது? அன்பு தேவ ஜனமே, நம்முடைய ஜெபம் நம்முடைய குடும்பத்தில் உள்ள எல்லோரையும் ரட்சிப்பின் வகையில கொண்டு செல்கிறதா இருக்க வேண்டும். இந்த நாளில ஒப்பு கொடுப்போம். இந்த நாளில் இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய ஜெபம் என் குடும்பத்தை ரட்சிப்பின் பாதையிலே நடத்துகிறதற்கு அது ஏதுவாய் இருக்க ஆவியானோட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நாம் ஜெபிக்கும் போது தேவன் தடைகளை உடைப்பார். நாம் ஜெபிக்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கும் போது ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு கிடைக்கும். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒன்று. தேவனுடைய சமூகத்தில் ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம், தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் போல ஆசீர்வதிப்பாராக. கொர்நேலியு ஜெபத்தை குறித்து நாளிலே நாம் கேட்டிருக்கிறோம். ஆண்டவரே, கொர்நேலியு போல நாங்களும் ஒரு சமூகத்தில் உபவாசத்தோடு ஜெபிக்க ஆவியானவர்களுக்கு கிருபை செய்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த நல்ல தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலே கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ஆண்டவரே, கொர்நேலியுவின் ஜெபத்தை குறித்து நாங்கள் தியானித்திருக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஜெபம் எங்களோட வாழ்க்கையிலே ஆண்டவரே மிகவும் முக்கியமான ஒரு பகுதியா இருக்கிறதல்ல, ஜெபம்தான் எங்கள் வாழ்க்கையில மிகவும் முக்கியமான காரியம் என்று சொல்லி நாங்கள் உணர்ந்து உங்கள் சமூகத்திலே வரும் நாட்களிலே நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாய் இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீங்க எடுத்து பயன்படுத்துங்க என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நாளிலே ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உங்கள் குடும்பங்களை பலப்படுத்துங்க. அவருடைய ஜெபம் அவர் குடும்பங்களை ஆசீர்வதிக்கட்டும். அவருடைய ஜெபம் அவர் குடும்பங்களை பலப்படுத்தட்டும். அவருடைய ஜெபம் தடைகளை உடைக்கட்டும். ஆண்டவரே, உடைய ஜெபம் ஆண்டவரே நீங்க அவர்களை பாதுகாப்பை கட்டளையிடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கர்த்தர் ஒப்புக் கொண்டிருக்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.